நேர்களை ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இலங்கையுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு விஜயம் புரிந்திருக்கிறார். அவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு அவர் வரக்கூடிய முதல் நாடு இந்தியா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. மைத்ரிபால சிறிசேனா அதிபரான பிறகு வந்த முதல் நாடு இந்தியா. அந்த நாட்டிலிருந்து புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மங்கள சமரவீரா இந்தியாவுக்கு தான் விஜயம் செய்தார். ஆக ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்தியாவுக்கு புதிய அரசு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த விஜயத்தின் ஊடாக வெளிப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கவை பேட்டி எடுப்பதற்கு மார்ச் மாதத்துக்கு சென்றிருந்த போதே நான் கேட்டேன், நீங்க எப்போ இந்தியாவுக்கு வருகை தர போறீங்க அப்படின்னு. பேட்டிக்கு பிறகு கேட்டேன். வரப்போறேன், இந்தியா தான் என்னுடைய முதல் விஜயமாக இருக்கும், ஆனா தேர்தலுக்கு பிறகுதான் வரப்போறேன், இந்தியாவுக்கு தான் முதல்ல வரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்தபடியே இந்தியாவுக்கு முதலில் வருகை தந்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. ஆனால் அவர் வருகை தந்திருக்கக்கூடிய நேரம் பல கேள்விகளை உள்ளடக்கியது. ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் நேற்று தொடங்கி இருக்கிறது. நாளைக்கு இலங்கையில் நடந்த இறுதி போர், அதாவது போர்க்குற்றம் குறித்து 2002 2011 வரைக்கும் நடந்த போர்க்குற்றம், மனித உரிமை மீறல்கள் குறித்த ஒரு விரிவான விசாரணை அறிக்கை, ஒரு சர்வதேச விசாரணை அறிக்கை நாளை தாக்கலாகிறது. அதற்கு பிறகு ஒரு முக்கியமான தீர்மானம் வரப்போகிறது. இந்த சர்வதேச விசாரணையில இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஒரு விஜயமானது வந்திருக்கிறது. மீனவ பிரச்சனை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஐநா விவகாரம் குறித்து, ஒரு மனித உரிமை மீறல்கள் குறித்த ஒரு தீர்மானம் குறித்து பேசப்பட்டதாக வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ஒரு நேரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த ஒரு சந்திப்பு பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் இந்த விவாதத்தில் நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் இணைகிறார். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன்சி ராமன் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திரு ஆரூர் ஷானவாஸ் அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவாஜி லிங்கம் அவர்கள் நம்முடைய இணைகிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு டாக்டர் சுமன்சி ராமன் அவர்களுக்கு தான். முதல் விஜயம் இந்தியாவுக்கு, அதுவும் வந்திருக்கக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம். இந்த ஒரு ஐநா விவகாரத்தில் இந்த ஒரு போர்க்குற்ற விசாரணை, சர்வதேச விசாரணை வேண்டும், ஒரு உள்ளக விசாரணை கூடாது அப்படின்னு இங்க குரல்கள் எழுந்திருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு விஜயம் நடக்கிறது. இந்த டைமிங், இந்த விஜயத்துடைய முக்கியமான அம்சங்கள், இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இல்ல, இன்னைக்கு அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த ஜாயிண்ட் பிரஸ் பிரீஃபிங், இரண்டு பிரதம மந்திரிகளும் பேசினது ஒரு விதத்துல ஒரு ஆன் எக்ஸ்பெக்டட் லைன்ஸ், எதிர்பார்த்த ரீதியாக அவர்கள் பேசினார்கள். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. இவரும் நம்ம பிரதமர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த குமார் சங்கக்காரா பத்தி கொஞ்சம் சொன்னாரு, அதுக்கப்புறம் மீனவர் பத்தி சொன்னாரு. அந்த ரெண்டு விஷயங்கள் எடுத்துட்டீங்கன்னா இத எந்த நாட்டுக்கு வேணா சொல்லலாம். அதாவது we want close economic cooperation, we should improve, we should have terrorism இது போராடணும். இது it is a standard format. There was nothing. அந்த entire speech நீங்க கேட்டு பாருங்க. இந்த ரெண்டு மேட்டர் தவிர மீனவர் பிரச்சனை எதிர்பார்க்க, அதாவது இந்தியா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் முன்வைச்சிருக்காங்க. இது பிரதமர் இலங்கைக்கு போகும்போது அவர் எடுத்து வச்சிருக்காரு. எடுத்து வச்சு இது நம்ம இலங்கை கையெழுத்து, இலங்கை இதுக்கு ஒப்புதல் கொடுத்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்து. அதை பத்தி யார் பேசுறாங்க? ரணில் விக்ரமசிங்கே பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? we are talking about this agreement. இந்த அக்ரிமெண்ட் அடுத்த ஆண்டு நடுவுக்குள்ள ஓரளவுக்கு ஒரு முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுங்கிறாரு. ஆனா அந்த அக்ரிமெண்ட் முன்வைச்சது இந்தியா. அந்த அக்ரிமெண்ட் பத்தி எந்த விதமான ஒரு மென்ஷன் இல்ல. மீனவர் பிரச்சனை இல்லங்கிறதுனால ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நாட் பர்சூவிங் நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இப்போ நீங்க பிரதமருடைய ஸ்பீச் பாத்தீங்க இல்லையா, அதுல இருந்தது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும். அதாவது தனிப்பட்ட ரீதியாக இப்போ மீனவர் பிரச்சனை பத்தி என்ன, மீனவர் பிரச்சனை எப்பொழுதும் எல்லா பைலேட்டரல் மீனவ அமைப்புகள் பேசி முடிவெடுக்கிற போதும் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தது. அங்க போன போது நம்ம பிரதமர் போன போது இருந்தது. இதை தாண்டி ஒரு போர்க்குற்ற விவகாரத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கணுங்கிற ஒரு கோரிக்கை இருந்தது. அது இடம்பெற்றிருக்கணுங்கிறீங்களா? இல்ல, அது நிச்சயமா இடம் பெறாது, நல்லாவே தெரியும். என்னுடைய கவலை தமிழ்நாட்டுக்கு முக்கியமான சில பிரச்சனைகள் இதில் இடம்பெறும். போர்க்குற்றம்ங்கிறது நிச்சயமாக இந்திய அரசு கடுமையான நடவடிக்கை இலங்கை அரசு மேல் எடுக்காது என்று எல்லோருக்கும் தெரியும். அது நம்ம என்ன வேணா பேசலாம், யார் வேணா எதை வேணா சொல்லிக்கலாம். ஆனால் அது நடக்க போவது இல்லை. இந்திய அரசு இலங்கைக்கு
அட் த மோஸ்ட் எதுலயாவது அப்ஸ்டெயின் பண்ணிட்டு கம்முன்னு இருந்துட்டு போயிருவாங்களே தவிர நிச்சயமாக இலங்கை அரசுக்கு நேர் எதிராக முன்பு செய்தது போல் எந்த இதுல செய்ய மாட்டாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. சிவாஜிலிங்கத்துடைய முதற்கட்ட கருத்து மட்டும் கேட்டு வந்துடுறேன். அன்எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் பொதுவா ஒரு இரு நாட்டு தலைவர்கள் சந்திக்கும் போது வரக்கூடிய தகவல்கள் தான் சொல்லப்பட்டன. விசேஷமாக எதுவும் இல்லை அப்படிங்கிறது டாக்டர் சுமன் ஸ்ரீராமனுடைய கருத்து. இந்தியா இலங்கைக்கு எதிராக இந்த ஒரு போர்க்குற்ற விவகாரத்தில் சர்வதேச விசாரணையில இருக்காது அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பு. அப்படி ஒரு பார்வை இருக்க இந்த தருணத்துல ரணில் விக்ரமசிங்கே உங்கள் நாட்டு பிரதமர் இந்திய விஜயத்தை தன்னுடைய முதல் வெளிநாட்டு விஜயமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இரு நாட்டு உறவுகளும் வலுப்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருதரப்பாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சந்திப்பு குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை திரு சிவாஜிலிங்கம். இலங்கையினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருப்பதாக தொடர்ந்து சிங்கள தலைமைகள் இலங்கை தீவு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து எங்களை எவ்வாறு ஏமாற்றினார்களோ, இந்திய தலைமைகளை எவ்வாறு நம்ப வைத்து ஏமாற்றினார்களோ, அதே நாடகத்தை நடத்துவதற்கு முக்கியமான காலகட்டத்திலே வந்திருக்கிறார். இன்னொரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமிழக மீனவர்களை நாங்கள் சுடுவோம் என்று இதே தந்தை டிவிக்கு தொலைக்காட்சியிலே கொடுத்த இதே பிரதமர் தான் என்று வருகிறார். மிகவும் நரித்தந்திரத்திலே பேர் போனவர் இந்தியாவை ஏமாற்றுவதற்கான கபட நாடகம் ஆடுவதற்காக வந்திருக்கிறார். ஆகவே இந்தியா இந்த இடத்திலே மிகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எந்த அம்சத்தில் அப்படி நிதானம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறீங்க? அதிபர் சிறிசேனா கூட தன்னுடைய முதல் நாட்டு விஜயமாக இந்திய விஜயத்தை தான் தேர்ந்தெடுத்தார். ரணில் விக்ரமசிங்கே சீனாவை தேர்ந்தெடுக்காம, மற்ற மேற்கத்திய நாடுகளை தேர்ந்தெடுக்காம இந்தியாவை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது இரு நாட்டு உறவுகளுக்கு ஒரு நல்ல விஷயமா ஏன் பார்க்க கூடாது? ஏன் இவ்வளவு சந்தேக கண்ணோட பார்க்கணும்? இல்ல, அவர்கள் ஒரே நேரத்தில் 4 பேரோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஒரு நிமிடம் காலையில இன்னொருவர் ஒரு சீனாவுடன், மதியம் இந்தியாவுடன், இரவு பாகிஸ்தானுடன் தொடர்புகளை பண்ணக்கூடியவர்கள். ஆகவே அவர்களுடைய நரித்தனமான வாயுந்திரத்துக்கு நாங்கள் பலியாகிறோம். ஒரு நாடு எல்லா நாடுடையும் தொடர்பு வச்சுக்கணும் தானே, எல்லா நாடையும் டீல் பண்ணும் தானே? இல்ல, டீல் பண்ணணும். ஆனால் இந்தியா ஏதாவது இந்த பிரச்சனையிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இலங்கை அரசு மதித்ததா? நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இந்தியா சர்வதேச மத்தியஸ்தம் போல இந்தியாவுடைய மத்தியஸ்தத்தை கேட்க தயாராக ரணில் விக்ரமசிங்காவை பார்த்து இந்திய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் கேட்கப்படும். நாங்கள் மத்தியஸ்தம் செய்கிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக. அதை விடுத்து அவர்கள் உள்நாட்டுகளிலே எல்லாத்தையும் செய்வார்கள், நடத்துவார்கள் என்றால் எங்களுக்கும் ஏமாற்றம் மீண்டும் இந்தியாவுக்கும் ஏமாற்றம் மீண்டி இந்தியாவினுடைய பாதுகாப்பு இப்பொழுது கேள்விக்குறியாகியது. போராட்டத்தில் முன்னர் இருந்த நிலைமையை விட சீனாவினுடைய ஸ்திரத்தன்மை அதிகரித்து மிகவும் தடுமாறி இப்பொழுது ஆட்சி அதிபர் தேர்தலிலே ஆட்சி மாறியதால் ஒரு சிறு இடைவேளை. ஆகவே நிரந்தர நிம்மதி வேண்டும் என்றால் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களையும் மலையகத்திலே இருக்கக்கூடிய மலையக தமிழ் மக்களையும் 200 வருஷத்துக்கு முதல் அங்கே வந்தவர்கள், நாங்கள் சில 1000 வருடங்களுக்கு முதல் இந்தியாவிற்கு வந்தவர்கள். ஆகவே எங்களுடைய மனநிலை இந்தியாவில் சிங்களவர்கள் கூட அவர்களும் அங்கே வெளிசாமிற்கு வந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் இன்று அவர்களுடைய அந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கம் எங்களை கொண்டு குவித்திருக்கிறது. அதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்றால் இந்தியா மிகவும் நிதானமாக ஒரு ராஜதந்திர நடவடிக்கையை கடைபிடிக்க வேண்டும். பிரச்சனையிலே நான் மீனவர் பிரச்சனைக்கு மீண்டும் வரேன். இல்ல முக்கியமா சிவாஜிலிங்கம் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் பதியறேன். நான் மீண்டும் வரேன். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த விஷயத்தை ராகவன் அவர்கள் எடுத்துட்டு போறேன். ஸ்பெசிபிக்ஸ் எதுவுமே இல்ல. உதாரணத்துக்கு இந்த 13வது சட்ட திருத்தம் குறித்த அழுத்தங்கள் இல்ல, அவர் கேட்பது போல வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய அபிலாஷைகள் வெளிப்படுத்தல அப்படின்னு தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஒரு முக்கிய பிரதிநிதி சொல்றார். ஸ்பெசிபிக்ஸ் இல்லாம ரிட்டாரிக்ஸ் தான் அதிகம் இருந்தது அப்படிங்கிற விமர்சனம் இருக்கிறதா இல்லையா? மீனவர் பிரச்சனை பற்றியும் இந்திய அரசாங்கம் அதிகமா அழுத்தம் கொடுக்கல. சர்வதேச விசாரணை குறித்து நாங்கள் எதிர்பார்த்தது போல இல்லைன்னு திரு சிவாஜிலிங்கம் சொல்றாரு. தமிழ் தேசிய கூட்டமைப்புல பலர் அப்படி கருதுறாங்க. சோ இட் லேக்ஸ் ஸ்பெசிபிக்ஸ் இல்லையா? கடந்த முறை பாரத பிரதமர் இலங்கைக்கு சென்ற பொழுதும் சரி,
அதற்கு முன்பாக பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது சார்க் தலைவர்களை இங்கு அழைக்கும் பொழுதும் சரி, அப்பவே கூட 13+ அதை பற்றி பேசப்பட்டது என்று சொல்லும் பொழுதும் கூட அதை கூட நீங்க ரிட்டாரிக் அப்படித்தான் சொன்னீங்க. நீங்க ஏன்னா அதுக்கப்புறம் செயல்பாட்டுக்கு வரல 13வது சட்ட திருத்தங்கிறது இந்தியாவுடைய பொசிஷனா தொடர்ந்து. அதாவது இன்றைக்கும் சொல்றேன், இன்றைக்கு அந்த வடக்கு பகுதியில சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. எல்லாம் உடனே மாறிடுச்சுன்னு சொல்ல வரல, பட் இந்தியாவுடைய முயற்சியின் காரணமாக சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. இன்றைக்கு நடந்த இத்தனை ஆண்டு காலம் நடந்த இந்த படுகொலைகள் அதெல்லாம் ஒரே நாட்கள்ல எல்லாம் சரியாயிடும் கிடையாது. இன்னைக்கு இந்தியாவோட செக்யூரிட்டி பாயிண்ட்ல அவர் சொல்றாரு, இன்னைக்கு சைனாக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் குறைந்திருக்கிறது எல்லாருக்குமே தெரிந்திருக்கு. இன்னைக்கு நீங்க கரெக்டா சொன்னீங்க, பிரதமர் ஜனாதிபதி அவங்க தேர்ந்தெடுக்கிற முதல் நாடு இந்தியாவாக இருக்கிறது. ஜனாதிபதிகள் என்னுடைய மெமரி சரியா இருந்தா ராஜபக்சா கூட தன்னுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனா இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறார் என்னுடைய புரிதல். ராஜபக்சே இருக்கலாம், தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு தெரியும். அதுக்கு இந்திய அரசாங்கம் எப்படி உதவியது என்பதெல்லாம் அவர்களே சொல்லிக் கொண்ட விஷயம். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க முன்னாடி குறிப்பிட்டீங்க மீனவர் சப்ஜெக்ட் பேசப்பட்டிருக்கிறது. பேசலன்னு சொல்லவே முடியாது, பேசப்பட்டிருக்கிறது. சில நிகழ்வுகள் இந்த 1.5 வருடங்கள்ல கூட பேசப்பட்டதா சொல்லக்கூடிய வரிகள்ல கூட அழுத்தம் தென்படுதா, மீனவர் பிரச்சனை பேசப்படணும். கவனம் செலுத்தணும். டைப் பண்ணும்போது போல்டு லெட்டர்ல போடணுமா? அழுத்தம்னா என்ன அர்த்தம்? நீங்களே கூட முந்தைய காலங்கள்ல கைதுகளை எவ்வளவு கடுமையா எதிர்கட்சியா இருக்கும் போது விமர்சிச்சிருக்கீங்க. அழுத்தம் ஒண்ணுங்கிறீங்க. இந்த கைதுகள் கண்டிக்கப்பட்டிருக்கா? இன்னும் சமீபத்தில் தாக்குதல் நடந்ததா குற்றச்சாட்டு, அதெல்லாம் எழுப்பப்பட்டதா? நான் இதை பற்றி குறிப்பிட்டது சொல்லப்பட்டதா? கச்சத்தீவு பற்றி பேசப்பட்டதா? கைது செய்வது பற்றி நாங்கள் விவாதித்தோம், அதை நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியது. பாலிட்டிஷியன்ஸ் நடுவுல பேசினா பரவாயில்ல, மிஸ்டர் சுமங்கல் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதாவது நீங்க கைது செய்யப்பட்டிருக்கிறதா என்ன சொன்னா, நீங்களே இந்த 1.5 வருஷத்துல நடந்ததெல்லாம் எடுத்து பாருங்க. இது கடந்த காலங்களில் நடந்திருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஒரு துப்பாக்கி தோட்டா குண்டு கூட செலவு பண்ணால இது வரைக்கும் நடக்கல. நான் என்ன சொல்றேன், எல்லாமே நார்மல்சி ரெஸ்டோர்டு சொல்ல வரல. அதற்கான ஒரு கிடையாது. பாருங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல துப்பாக்கி சூடலாம் நீங்க வந்த பிறகு கைதுகள் நடந்திருக்கு, படகு பறிமுதல் நடந்திருக்கு. அதுல நம்ம நட்பு நாடுகள் இந்திய மீனவர்கள் நலன் கருதி இது நடத்தக்கூடாது, இதுல எங்களுடைய கன்சர்ன்ஸ் எழுப்புறோம், இந்த மாதிரியான வரிகள் இல்ல. மிஸ்டர் ஹரி, இத அங்க இருக்கிற மாற்றங்களுக்கு இந்தியா இப்பொழுது இருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கம் காரணம்னு ராஜபக்சே போன்ற ஆட்கள்லாம் எங்களுக்கு காரணம் இந்தியா காரணம் நான் தோற்றதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற நார்மல் சீரியஸ் பிரைம் மினிஸ்டர் சார் கடந்த காலங்கள்ல இருந்து கொஞ்சம் அல்ல பண்ணுங்க, காமன்வெல்த் மாநாடுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்க பியூன் கூட போக கூடாதுன்னு கலைஞர் சொன்னார். இப்ப பிரைம் மினிஸ்டர் போனாரு, அப்ப பியூன் போனா கூட ஆர்ப்பாட்டம் பண்ண ரெடியா இருந்தவங்க இப்ப யாருமே ஆர்ப்பாட்டம் கூட பண்ணல. ஏன்னா இங்க இருக்கிற கட்சிகளுக்கு தெரியும், பிரதமர் மோடி இங்க இருக்கிற கட்சிகளுக்கு தெரியும் இன்றைக்கு ஓரளவு பிரச்சனை. நானும் சொல்றேன், பிரெஞ்சு குரூப் எல்லாம் நடத்தின ஆர்ப்பாட்டத்தை பத்தி கலைஞர் சொன்னார்ல பியூன் கூட போக கூடாதுன்னு. அந்த கலைஞர் என்ன அப்போஸ் பண்ணாரு, திராவிட கழகம் ஒரு தொலைக்காட்சி பெட்டில் நானே இருந்தேன். நீங்க என்ன வேணா இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல வந்து சொல்றேன். பட் நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அங்க போகும்போது அங்க மட்டும் போகாதீங்க, யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வாங்கன்னு இங்க இருக்கிற சில அவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணதெல்லாம் உண்டு. போயிட்டு வந்தாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நடந்த இந்த சந்திப்புல ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி மீனவர்கள் பிரச்சனையை பத்தி கவலைப்பட்டு ஒரு மத்திய நாட்டு மீனவர்களும் மன்மோகன் சிங்கும் சுஷ்மா ஸ்வராஜும் ஜிஎல் பரிசும் சந்தித்த போது பிரஸ் கான்பரன்ஸ்ல இதே வரிகள் இருந்தது. ஒரு கஸ்டமரி ரெஃபரன்ஸ் தாண்டி என்ன புது விஷயங்கள் இருக்கு? நாடுகளுக்கு இடையான நல்லுறவை வளர்க்கணும்னு பேசினா அது இவர் சொல்ற மாதிரி எல்லா நாடுகளுக்கும் தான் பேசுவாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இதை தாண்டி அதை தாண்டி எந்த ஆழமா கையாளப்பட்டிருக்கு? 1.5 வருஷம் உறவுகள் மேம்பட்டிருக்கிறதா இல்லையா அதை உங்களால சொல்ல முடியுமா? நார்தன் பார்ட்லயும் சரி, அங்க இருக்கிற அந்த கவர்னரை மாத்தினாலும் சரி, இன்றைக்கு 33 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழர் 33 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழர் அங்க எதிர்கட்சி தலைவரா வந்திருக்கிறாரு. கடந்த காலங்களில் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு எதிர்கட்சி தலைவரா தமிழன் வர 33 ஆண்டுகளுக்கு பிறகு
நான் சொல்றேன் 33 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்றேன். அதனால நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் இவங்கள மாதிரி இவங்க வந்து பெசிமிஸ்டா இருக்கலாம். we are optimistic. தமிழர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. எந்த அளவுக்கு அழுத்தத்தோட சொல்லப்பட்டிருக்கிறதா கேள்வி. திரு சிவாஜிலிங்கம் ஒரு சிறிய குறுக்கீடு, பிறகு திரு ஷானவாஸ் அவர்கள்ட்ட போனோம். சிறிய குறுக்கீடு திரு சிவாஜிலிங்கம். ரொம்ப சுருக்கமா திரு சிவாஜிலிங்கம். எல்லா நாடுகளும் ஒரே மாதிரியாக செய்வதாக சொல்கிறார்கள். இத்தாலி நாட்டு கடற்படை இந்திய மீனவர்களை தாக்கியதற்கு இப்பொழுது இந்த கருத்து இருக்கிறது. சர்வதேச விசாரணை நடத்தப்பட இத்தாலிய கடற்படை தாக்கல, இத்தாலிய மாலுமிகள் தாக்கல. இந்திய தமிழக மீனவர்கள் துடிக்க கொல்லப்பட்ட பொழுது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்னொரு விடயத்தை சொல்வதற்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது 2007ஆம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்றத்திலே தெளிவாக சொன்னேன், இந்திய தமிழக மீனவர்களை சுட்டுக் கொண்ட நீங்கள் இரண்டாவது ஒரு நாள் இதற்கான விலையை கொடுக்க வேண்டி வரும். எங்களுக்கு ஆயுத போராட்டத்தை நடத்தியவர்களுக்கு பயிற்சியை மார்க்கத்தை தந்த இந்தியா இன்றைக்கு எங்களுக்கு எதிராக இருக்கிறது. இல்ல அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. மீனவ பிரச்சனை எழுப்பியதான் நீங்க சொல்றீங்க. உங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த எம்பிக்கள், பிரதிநிதிகள் ஜனாதிபதி சிறிசேனாவை கண்டிச்சு எல்லாம் தாண்டினா கைது செய்யுங்க, அவங்க வந்து பெரிய பிரச்சனையா இருக்குன்னு தொப்புள் கொடி உறவுகளான இந்திய மீனவர்கள் குறித்து பிராத கொடுக்கறாங்க. யாருக்கா? உங்க ஜனாதிபதி கிட்ட. இவரே தடுக்கலாமே. தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள், உங்க கூட்டமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்திச்சிருக்கிறாங்க. உங்க மாகாண மீனவர் துறை அமைச்சர் ஜனாதிபதியை சந்திச்சு இந்திய மீனவர்கள் வந்தா கைது செய்யுங்கிறார். தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய மீனவர் சங்கங்களுடைய பிரதிநிதிகளுடன் நீங்கள் பேசுகின்ற பொழுது நான் ஒரு கல்வெட்டுத்துறையை சேர்ந்தவன், மீனவர் சமுதாயத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு பிரச்சனை தெரியும். இந்த இடத்தில் நாங்கள் ஒன்றை தெளிவாக சொல்கிறோம். நான் இதை பகிரங்கமாகவும் தெரிவிக்கிறேன். கச்சத்தீவு மீண்டும் இந்தியாவுடன் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். எந்த எல்லை என்பதை தமிழக மீனவர்களும் ஈழத் மீனவர்களும் பேசி தீர்மானிக்க வேண்டும். அதற்கான பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க வேண்டும். ஒழிய மைத்திரிபால சிறிசேனவோ அதிபரோ இங்கு இல்ல கச்சத்தீவை திருப்பி தர முடியாதுன்னு ரணில் விக்ரமசிங்க சொல்றாரு, சிறிசேனா சொல்றாரு. அதை விட்டுருங்க. உங்க கூட்டமைப்பை சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள் திரு செல்வம் அடைக்கலநாதன் இதே தொலைக்காட்சியில, மேலும் பல பிரதிநிதிகள் இதே தொலைக்காட்சியில கச்சத்தீவை இந்தியாவிடம் கொடுக்க முடியாது, அந்த கேள்வியை தயவு செய்து எழுப்பாதீங்க, கச்சத்தீவு எங்களுடையது, இலங்கையுடையது அப்படின்னு சிறிசேனா ரணில் விக்ரமசிங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடு விடுங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள் எடுக்கிறாங்க. இல்லை, அதைத்தான் எழுதமல்லாத முடிவு அல்ல. நான் தெளிவாக இந்தியாவுடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது கூட அவர்களுக்கு கடிதத்திலே 2011ஆம் ஆண்டு கச்சத்தீவு மீண்டும் இந்தியாவிடம் தமிழகத்திடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றேன். அங்கே என்னுடைய நிலைப்பாடு பகிர்ந்தார். இல்ல, அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா, உங்க கூட்டமைப்புடைய கருத்தா? உங்க கூட்டமைப்பை சேர்ந்த பல பிரதிநிதிகள் இதே தொலைக்காட்சியில கச்சத்தீவு இலங்கையுடைய கேட்காதீங்கிறாங்க. இது கூட்டமைப்புடைய கருத்தாக தான் நான் கூறுகிறேன். அப்ப திரு செல்வம் அடைக்கலநாதன் கூறிய கருத்து, தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. திரு ஸ்ரீதரன் கூறிய கருத்து, திரு ஸ்ரீதரன் கூறிய கருத்து, திரு செல்வம் அடைக்கலநாதன் கூறிய கருத்து, மற்றும் பல தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் கூறிய கருத்து. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய 4 கட்சிகள் இணைந்த உயர்மட்ட குழு இதுவரை எந்த விதமான கட்சிகளுக்கு சம்பந்தமான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை. ஆனால் பரவலாக தமிழ் தேசிய கூட்டமைப்புகளிலே மீண்டும் கச்சத்தீவை கொடுக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் மிகப்பெரிய அளவில் இருப்பதை மாத்திரம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் மோடி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சந்திப்பில் கச்சத்தீவு விவகாரம் எழுப்பப்படல. அது ஏன்னு திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்போம். நான் அதற்கு முன்பாக திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்கிறேன். ஒரு சீன சார்பு அரசாங்கம் இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்னைக்கு புதிய அரசாங்கம் இந்தியாவை தன்னுடைய முதல் போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷனா கொடுத்து அதை பல வகையில உறுதி செய்து ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலே, வெற்றி பெற்ற முதல் நாளிலேயே இந்தியாவோடு நல்லுறவு வளர்ப்பது என்னுடைய பிரையாரிட்டிங்கிற ரீதியில ரணில் விக்ரமசிங்கே பட்டியலிடுகிறார். ராஜபக்ச ஆட்சியை காட்டிலும் இது நமக்கு ஒரு ஆதரவான ஆட்சி, இந்தியாவுக்கு ரிலேட்டிவ்லி அட்லீஸ்ட் ஒரு உகந்த ஆட்சி அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியுமா திரு ஷானவாஸ்? அதாவது இலங்கை விவகாரத்துல அமெரிக்காவும் இந்தியாவும் ஏறத்தாழ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஸ்.
ஒரே நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. நீங்க ரணில் விக்ரமசிங்கே யாருடைய ஆளு, ராஜபக்சே யாருடைய ஆளுன்னு பார்த்தாலே இந்த விவகாரத்துல நமக்கு உண்மை தெரிஞ்சிடும். ரணிலை முன்னிறுத்தியது அமெரிக்கா. ராஜபக்சே இருக்கும்போது ஐநா தீர்மானத்தில் எதிர்நிலைப்பாட்டை எடுத்த அமெரிக்கா இன்றைக்கு ரணில் வந்தவுடன் வேறு மாதிரி பேசுகிறது என்பதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரே கேமை பிளே பண்றாங்க. அதுதான் இன்னைக்கு வெளிப்படுது. இதுல என்னன்னா, எந்த நேரத்தில் சிறிசேனா இங்கே வந்தார், எந்த நேரத்தில் ரணில் இப்போது வந்திருக்கிறார்னு பார்க்கணும். இரண்டு பேரும் வருவதற்கு முன்னால் அங்கிருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம இதுல சேர்த்து பார்க்கணும். அப்போ சிறிசேனா இங்கு வருவதற்கு முந்தின நாளே தீர்மானம் போட்டார் விக்னேஸ்வரன், வந்து இது எங்களை காப்பாற்ற வேண்டும் இந்தியா, இந்த நேரத்தில் காப்பாற்றலாம், எந்த நேரத்திலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு அபயக்குரல் எழுப்பினார். இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை வேண்டும் அங்க இருந்து தீர்மானம் போடுறாங்க, போட்டு இந்தியாவுடைய துணையை கேட்கிறாங்க. இப்போதும் ரணில் வருவதற்கு முன்னால் அதே போன்ற அபயக்குரலை தீர்மானத்தின் மூலம் எழுப்பி இருக்கிறார்கள். அது குறித்து இன்னைக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, பிரதமர் இருந்து எந்த விதமான இதுவும் இல்லை. இது என்னன்னா, எதை பத்தி பிரதமர் சொல்லிருக்கணும், சர்வதேச விசாரணை பத்தி ஒரு நிலைப்பாட்டை இந்தியா எடுக்க மாட்டேங்குதா, எதிர் நிலைப்பாட்டு எடுக்குதுன்னு சொல்லப்பட. அப்போ இல்ல இந்தியாவிடம் இருந்து ஈழத்தமிழர்கள் அந்த உதவியை எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் அந்த தீர்மானத்தினுடைய வெளிப்பாடு. என்ன அப்ப அந்த தீர்மானத்தை பற்றி ஒரு கருத்தும் இல்லை இந்தியாட்ட, எதிர்கருத்து வேற. அதை ஆதரிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இந்தியா போகுது. அப்ப அமெரிக்கா, அதான் நான் சொல்றேன், அமெரிக்கா தீர்மானத்தை கொண்டு வந்த போது இந்தியா அதற்கு ஏற்ப நிலைப்பாடு எடுத்தது. இன்னைக்கு நிலைப்பாடு எடுக்கிறது இல்ல. அமெரிக்க தீர்மானத்துல இந்திய அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்னு வரக்கூடிய செஷன்ல தீர்மானம் வரும்போது தான் கவனிக்கணும். அது கரெக்ட். என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னு தெரியுதா? இப்ப நான் என்ன சொல்றேன், அதை பத்தி எதுவுமே பேசலையா, எந்த கருத்துமே சொல்லலையா? அப்போ அறிவிக்கக்கூடிய ரெண்டு நாட்டு தலைவர்கள் சந்திக்கக்கூடியதா கேட்கிறாங்கல்ல, அவர்கள் தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானத்துக்கு என்ன மரியாதை? இவர்கள் அங்க வந்து ஒரு அமைதி நிலவணும், அமைதி நிலவணும். இன்னும் இறுதி அறிக்கை வரல. என்ன சொல்றேன், தீர்மானமும் வரல. வராத போது வராத ஒரு தீர்மானத்தை, இதுவரைக்கும் வராத ஒரு தீர்மானத்துல ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியுமா? ஏற்கனவே வெளியுறவுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே முந்தைய அரசு எடுத்த தீர்மானத்தை தான் இந்த அரசு ஃபாலோ பண்ணு தானே சொல்லியிருக்காங்க. ஒரே இந்த அரசு ஃபாலோ பண்ணு சொல்லியிருக்காங்க. அப்போ இலங்கைக்கு ஆதரவாக ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இந்திய அரசு நடந்து கொள்கிறது. ஈழத்தமிழர்கள் போடுகிற தீர்மானத்தை கொஞ்சம் கூட இந்திய அரசு கண்டுகொள்ளவில்லை, புறந்தள்ளுகிறது. ஒப்புக்கு சப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து இருங்க, அமைதியா இருங்க, 13வது சட்ட திருத்தம் இது போன்று பேசுவது எந்த வகையிலும் அங்கு இருக்கிற தமிழர்களுக்கு விடிவை தராது. அவர்களுடைய கருத்தையும் திரு டாக்டர் சுமந்தும் சில கருத்துக்களை வெளிப்படுத்த விரும்புகிறார், கேட்க விரும்புகிறேன். நேர்களே, இதை தாண்டி பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஐநா மனித உரிமை ஆணையத்தில் நாளை நேர்களே போர்க்குற்ற விசாரணை அறிக்கை, சர்வதேச விசாரணை அறிக்கை ஐநா மனித உரிமை ஆணையாளராக அவர் ஏற்படுத்திய குழுவினால உருவாக்கப்பட்ட அந்த விசாரணை அறிக்கையானது நாளை வர இருக்கிறது. இதற்கு அடுத்து இந்த ஒரு விசாரணையை முன்னெடுக்க இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன? இது போன்ற ஒரு முக்கியமான தருணத்தில் தான் இலங்கை பிரதமருடைய விஜயம் அமைந்திருக்கிறது. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. கேட்போம், விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவெளி. ஆயுத நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார். இந்திய பிரதமர், இலங்கை பிரதமர் இருவரும் இணைந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல மீனவர் பிரச்சனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு நடந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது நாளைக்கு ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய இந்த ஒரு போர்க்குற்ற விசாரணை அறிக்கையை வரக்கூடிய தருணம், அதற்கு முந்தைய நாள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நான் திரு கே டி ராகவன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் திரு ஆல்ரூ ஷானவாஸ் பதிவு செய்தது போல, திரு சுமந்த் பதிவு செய்தது போல, அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய திரு சிவாஜிலிங்கம் பதிவு செய்தது போல, இன்னும் பலர் ஏமாற்றம் வெளிப்படுத்தியது போல மீனவர் விவகாரத்துடைய ஸ்பெசிபிக்ஸ் உள்ள போகவே இல்லை. கச்சத்தீவு விவகாரத்தில் பாரதிய ஜனதாவுக்கு உறுதியான நிலைப்பாடு தேர்தலுக்கு முன்பு இருந்தது. அதற்கு பிறகு கட்சிப். அதே போல போர்க்குற்ற விசாரணை குறித்து இலங்கைக்கு ஆதரவாகத்தான் தொடர்ந்து இன்னொரு நீங்க பாருங்க, நாங்க பாரதிய ஜனதா கட்சி இதே சப்ஜெக்ட்ல என்ன பேசணும்னு உங்களுக்கும் தெரியும். அங்க இருக்கிற ஜெனோசைடுங்கிறத இப்பவும் கூட சொல்றேன் நான். பிஜேபியோட அத்தனை லீடர்ஸோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் எல்லாரும் எடுத்தான் சொல்லிருக்கோம். இந்திய அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருக்கும் பொழுது அமெரிக்காவுடைய தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது. திராவிட முன்னேற்ற கழகம் வித்ட்ரா பண்ண போக அப்சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இது கடந்த கால வரலாறு. நான் என்ன சொல்றேன், அதைத்தான் என்னுடைய நிலைப்பாடு நரேந்திர மோடி அரசாங்கம் அறிவிக்குது. வெயிட் பண்ணுங்க அலோமி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு வரப்போகுது. என்னுடைய அனுமானம், மங்கள சமரவீரா நேற்று அங்க பேசினார் யுஎன் அசம்பிளில பேசும்பொழுது, எங்களுக்கு நாங்க இதை பண்ணிருக்கோம், தமிழ் பகுதிகள் இதை பண்ணிருக்கோம், நிறைய ப்ராமிசஸ் கொடுத்திருக்காரு, நாங்க செய்ய போறோம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் கூட கொண்டு வர போறோம் பேசியிருக்கிறார். நாளைக்கு இந்த அறிக்கை வரும்பொழுது அதை அங்க ஏற்றுக்கொள்ள போகிறார், இவருடைய ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்கொண்டு இப்படி நடக்க போறது இல்லைங்க. நீங்க தீர்மானம் எப்படி வருதுன்னு பாப்போம். இந்த ஒரு சர்வதேச நான் முதல்ல நீங்க என்ன தீர்மானத்துல இந்த கவர்மெண்டோட ஐநா மனித உரிமை ஆணையாளர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டார். அது அடுத்த கட்டம் எப்படி எடுத்து போனோம், should it be an international process or domestic தான் கேள்வி. உள்ளக ஒரு அமைப்பா இல்லாட்டி சர்வதேச அமைப்பா? இந்தியா இந்த விவகாரத்துல ஒரு சர்வதேச தலையீடு கூடாதுன்னு நரேந்திர மோடி அரசாங்கம் பாருங்க. என்னைக்குமே கூடங்க இந்த விஷயத்துல இல்லங்க, எந்த விஷயத்திலுமே இன்னும் உள்நாட்டு இதுல நாங்க தலையிட மாட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க மிஸ்டர் ஹரி. நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு இந்த பிரச்சனை ஐநா சபையில வருத்தம். இப்ப கடந்த முறை அமெரிக்கா போட்ட தீர்மானத்தை ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வேண்டாம்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. கொஞ்சம் இருங்க. நான் என்ன சொல்றேன், ரிப்போர்ட் முதல்ல வரட்டும். முதல்ல ரிப்போர்ட் வரட்டும். We need to consider this changing scenario also. We need to take into consideration. For your kind information, sir, இந்த ஒரு சர்வதேச விசாரணை இப்ப நடந்து முடிந்திருக்கக்கூடிய விஷயம் 2002 இருந்து 11 வரைக்கும். நாளைக்கு நல்லதா நடந்துட்டு போட்டோம், நாளைக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நடந்துட்டு போட்டோம், இன்னைக்கு நடக்கட்டும், இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் ரணில் விக்ரமசிங்க ஒரு கணிசமான மாற்றங்கள் வந்திருக்கு, நிறைய பார்வையாளர்களுக்கு கருத்து கொண்டிருக்காங்க. ஆனா இந்த பிரச்சனையை ஒரு சர்வதேச விசாரணைங்கிறது இந்த ஒரு இறுதி போர் உட்பட 2002 இருந்து 11 வரைக்கும் நடைபெற்ற விஷயங்கள், அதுல நடந்த போர்க்குற்றங்கள் என்ன நீதி, அதுல என்ன நிலைப்பாடுங்கிறதா பிரச்சனை. நாளைக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது அந்த முடிவு எடுக்கும்ல ஐநா, நீங்க சேர்ந்திருப்போம். இந்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போகுது? Why don't you wait for 24 hours or 48 hours? Because திரு ஷானவாஸ் சொன்னது போல இந்திய அரசாங்கம் போல யூபி அரசாங்கம் எடுத்தது போல சர்வதேச விசாரணை கூடாது, நம்ம ஒரு சர்வதேச தலையிட்டு இலங்கையில் இருக்கக்கூடாதுங்கிறதா எங்க நிலைப்பாடு நரேந்திர மோடி அரசாங்கம் சொல்லுது. இன்னைக்கு கூட இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் பாருங்க, பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட்லயும் பாருங்க, தமிழருடைய அந்த இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசி இருக்காங்க. தமிழருடைய இன்ட்ரெஸ்ட் பத்தி கடந்த காலத்துல இதுவரைக்கும் பேசல. என்ன பேசினாங்க? இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? பேசினது வேற, செஞ்சது வேற. நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க இந்த ஆட்சி வந்த பிறகு இலங்கையில நரேந்திர மோடி வந்த பிறகு நாங்க 13வது சட்ட திருத்தத்தை அப்படியே செயல்படுத்திட்டோம். மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமையை வாங்கி தந்துட்டோம். கிழக்கு மாகாண வடக்கையும் கிழக்கையும் இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப பேசினீங்க ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு சில மாற்றங்கள் இருந்தாரு, நடுநிலையாளர்கள் சொன்னீங்கல்ல. ரணில் விக்ரமசிங்க ரிலேட்டிவான முன்னேற்றத்துக்கும் இந்திய அரசாங்கத்துடைய நடக்க வேண்டிய விஷயத்துக்கும் இந்திய அரசாங்கம் இதற்கு காரணம் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க. சேஞ்ச் ஆஃப் காடுக்கு ராஜபக்சேவுடைய வீழ்ச்சியில இருந்து எல்லாத்துக்குமே காரணம் இந்திய அரசாங்கம் அவங்க சொல்றாங்க. நீங்க இன்னொரு ஞாபகம் இருக்குமோ இல்லையா எனக்கு தெரியாது. ஏப்ரல் 2014 நான் ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஜனவாணின்னு ஒரு நிகழ்ச்சி, அதுல திரு ராகவனும் பாஜக சார்பாக கலந்துக்கிறாரு. அதுல நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் திரு ராகவன் சொன்னாரு. கச்சத்தீவு உட்பட அதாவது சர்வதேச போர்க்குற்றங்களுக்கான சர்வதேச விசாரணை இருக்க வேண்டும், மீனவர் பிரச்சனையில் பாஜக கடுமையான ஒரு நிலைப்பாடை எடுத்து நிச்சயமாக மீனவர்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் மாத்தி பேசல, திருப்பி நான் கடந்த காலத்தில் இப்பவும் கூட சொல்ல பேச மாட்டோம். இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கும் சொல்றேன், தமிழ்நாட்டில் நாங்க அதுக்காக போராட்டம் கூட நடத்தி இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை அது. ஆனா நான் ஆட்சி வந்த பிறகு ஒரு முறை கூட பேசப்பட்டது இலங்கையுடைய பிரதமர் கச்சத்தீவு விவகாரம் பற்றி எழுப்புகிறதா என்ன சொல்கிறார் கேட்போம். ஸ்ரீலங்காவுடைய பிரதமர் நான் என்ன பேச விட மாட்டேங்கிறீங்களா? ஸ்ரீலங்கா கேளுங்க, then you respond please. நான் தானங்க பேசணும். அவருக்கு Sri Lanka largely believes the retrieval of the Kachativu is the only solution for this issue. Would you consider ceding the island? Look, Kachativu is a part of Sri Lanka. Delhi thinks it's a part of Sri Lanka. It's a part of Tamil Nadu politics. I know all of them. On retrieval of Kachativu, if India raises this issue, would you at least consider ceding the island, or if not, leasing the island? Look, we are not ceding, we are not leasing, and India is not raising it. So let's be quite firm about that. India is not going to raise it. These are hypothetical issues.
இந்தியா கச்சத்தீவை எழுப்பியதில்லை, எழுப்ப போதும் இல்லை அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் நீங்க எழுப்பியதில்லை. இது நீங்க எப்ப எடுத்தீங்க? நீங்க மார்ச் 2015 புதிய பிரதமரா அவர் பதவியேற்ற பிறகு அவர். ஓகே, நான் என்னதான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த நிலைப்பாடு இருக்குதுன்னு நாங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் நீங்க எழுப்பல. ஏன் சார் கொஞ்சம் இருங்க சார், எல்லா இஷ்யூமே ஒரே நாள் முடியாது சார். எல்லா இஷ்யூ ஒரே நாள் முடியாது. இங்க வெயிட் அண்ட் சீ மிஸ்டர் ஹரி. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நீங்க மீனவர் பிரச்சனை மீனவர் பிரச்சனை இன்னைக்கு ஜாயிண்ட் மீனவர் பிரச்சனை மீனவர் கச்சத்தீவை மீட்க முடியாது, மீட்கக்கூடியது சார். மீனவர் பிரச்சனை இல்ல இன்னைக்கு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்தா கூட அது ரிட்டாரிக்கா இருக்கு. எல்லாரும் தான் சொல்றாங்கன்னு பேசுறீங்க. எந்த சப்ஜெக்ட் பேசினாலுமே நீங்க அப்படிதான் எடுத்துட்டு போறீங்க. சார் ஸ்ட்ராட்டஜிஸ் கேன் பி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணலாம். தட் இஸ் நாட். இன்னைக்கு கூட பல விஷயம் பேசப்பட்டிருக்கு, வெளியில வரல. நீங்க சொன்னீங்க எது தேவையோ அது வெளியில சொல்லுவார்கள், எது தேவையோ வெளியில சொல்ல மாட்டாங்க. இரண்டு பிரதமருடைய பேச்சுவார்த்தை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. திரு சிவாஜிலிங்கம் சுருக்கமாக கூற விரும்புகிறேன். கச்சத்தீவு இந்தியாவினால் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தியால் அன்றைய இலங்கை பிரதமர் திருமதி சிறிபா பண்டாரநாயகம் கையளிக்கப்பட்டதற்கு முன் கையளிப்பதற்கு இந்திய அரசியல் சாசனத்தின்படி ரெண்டு அவைகளிலும் ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் அனுமதி பெற்றிருக்கப்பட வேண்டும். 3/2 பங்கு ஆதரவு பெறப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பெறப்படாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா விரும்பினால் எந்த நேரமும் அதை கீழே பெற்றுக் கொள்ள முடியும். ஐ ஹோப் இந்த ஒரு கருத்தை உங்க கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட சொல்லி உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஒரே செகண்ட், ஒரு பாயிண்ட் நான் முடிக்கல. நானு ஏன் பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்தினுடைய பாஜக ஏன் நேர்மையாக மக்களிடம் இதை சொல்ல முடியாது? இந்தியாவின் நலன் பார்ப்பதுதான் பிரதமருடைய முதல் கடமை. இந்தியாவுக்கு இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட பார்க்கறது தான் முதல் கடமை. பாகிஸ்தானுக்கோ சைனாவுக்கோ இலங்கையில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஹோல்டு வராமல் பார்த்துக் கொண்டுவதுதான் இந்தியாவினுடைய முதல் மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட். அதன் அடிப்படையில் தான் பிரதமர் செயல்படுவார். அப்படிங்கறத நீங்க நாங்க கச்சத்தீவை சொன்னோம், நாளைக்கு இப்ப கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க, 6 மாசம் கழிச்சு சொல்லுவோம். கோர்ட்லயே போய் சொல்லிருக்காங்க எங்களுக்கு கச்சத்தீவு இது வந்து இது வரைக்கும் இந்தியா இல்லைங்க. இந்தியா இது வந்து இந்திய பிரதமர் வந்து இந்தியாவுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டினுடைய நலனை மட்டும் அவங்க எடுத்துக்க முடியாது. பேசுது எப்பவும் பேசுவோம். எங்களுக்கு யாருமே பேசல. முதமுறை ராஜபக்சா வந்தார் பிரதமர் மோடியுடைய சந்திப்புக்கு. அன்னைக்கும் சுஷ்மா ஸ்வராஜ் சொன்னாரு கச்சத்தீவை பத்தி நான் பேசலன்னு. ரணில் விக்ரமசிங்க மார்ச் மாசம் நிலவரத்தை சொல்றாரு, அது வரைக்கும் பேசலன்னு. மார்ச்சுக்கும் இன்னைக்கும் பேசினாங்க அப்படின்னா இது வரைக்கும் வெளியில வரல. இன்னைக்கு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கச்சத்தீவு பிரச்சனையை எழுப்பினோன்னு இல்ல. இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், யூ கேன் சே எனிதிங். பட் நான் பிரைம் மினிஸ்டர் 2 பிரைம் மினிஸ்டர் பேசின அத்தனையுமே ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வராது. சில ஸ்ட்ராட்டஜிஸ் அடாப்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வெளியில சொல்றேன். எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது பிரதமருக்கும் தெரியும், பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு பிரைம் மினிஸ்டருக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன், ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மீனவர் பிரச்சனை பத்தி வந்தது, அது சும்மா போல்டாவே சொல்லல, ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லல, அழுத்தி சொல்லல, லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குன்னு பேசினா நான் என்ன பண்ண முடியும்? அது கொடுத்தனா கூட நீங்க அதையும் கூட நீங்க பெருசா எடுத்துக்கல. அப்ப மீனவர் பிரச்சனை ஒண்ணுமே இல்லையே. ரெண்டு பேரும் பேசி சுமூகமா முடிவெடுக்கணுங்கிறது வந்து அழுத்தம் அதுல என்ன அழுத்தம் இருக்கிறது? ரெண்டு பக்கம் மீனவர்கள் பேசி அவங்க பிரச்சனை இந்த மாதிரியான வரி இருக்கு. தமிழுடைய பத்தி பிரச்சனை இதே வரி மன்மோகன் சிங் எப்படி குறைப்போம் என்பதை பற்றி நாம் விவாதித்தோம். சொல்லணும் ஹரி, மீனவர் கைது செய்யப்பட்டதை வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை பற்றி இந்தியா கேட்டுக்கொண்டது சொன்ன என்ன தப்பு? அது பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். 2 பேரும் பேசி அவங்க முடிவு கைது செய்ய பத்தி பேசியிருக்கிறார். இல்ல ஸ்டேட்மெண்ட்ல இல்ல, நான் பிரதமருடைய ஸ்பீச் இங்க இருக்கு, நீங்க பாருங்க. வேண்டாங்க, தனியா
அவங்க என்ன பண்ணிருப்பாங்க செய்திகளை இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது செய்தி படிச்சுட்டு தான் வரேன். நானும் நானே சொல்றேன், மீனவர்கள் பிரச்சனை தமிழுடைய பேசியிருக்கிறேன். அதாவது திருச்சியில தேர்தல் பொதுக்கூட்டத்தில் மோடி என்ன பேசினார்? குஜராத் மீனவர்களும் தமிழ்நாட்டு மீனவர்களும் ஒரே மாதிரி சிக்கலை சந்திக்கிறோம். குஜராத் மீனவர்களுக்கு பாகிஸ்தான் இடையூறு தர்ற மாதிரி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இலங்கை இடையூறு தருது. இதை எதிர்கொள்வதற்கும் துணிச்சலான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் மத்தியில் ஒரு வலிமையான பிரதமர் இல்லை. நாங்கள் வந்தால் அதை வேற மாதிரி டீல் பண்ணணும்னு சொன்னார். இன்னைக்கு என்ன நடக்குது? நீங்க போட்டு காட்டினீங்க. ரணில் விக்ரமசிங்கே என்ன சொன்னார்? நாங்க சுடுவோம் பாகிஸ்தான் இது மாதிரி அத்துமீறி பேசினால் உடனே எதிர்வினை ஆற்றுது. அது நாங்க பிறகு சொல்லுவோம், 6 மாசம் கழிச்சு சொல்லுவோம், அப்படி சொல்றது இல்ல. இந்தியா உடனே எதிர்வினை ஆற்றுது. அங்க ஒரு அமைச்சர் பேசினா இங்க ஒரு அமைச்சர் பேசுறாரு, அங்க ஒரு அதிகாரி பேசினா இங்க ஒரு அதிகாரி பேசினார். ஆனா இதுவரைக்கும் இவ்வளவு மூர்க்கத்தனமாக இலங்கை கடற்படை நடந்து கொள்ளுது. இவ்வளவு மன்மோகன் சிங் அரசோட கூட விடுதலை செலுத்திக்கலாம். மன்மோகன் சிங் அரசு பாராளுமன்றத்திற்கு உள்ள வர வேண்டியது. இப்ப கூட இங்க போய் இங்க முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற விழால போய் கலந்து கொண்டு இனப்படுகொலை எல்லா விஷயமும் சொன்னார். இப்ப ரிசைன் பண்ண வேண்டியது பொறுப்பேற்று எதுவுமே நடக்கல. உங்க திருமணம் நடக்கல, நீர் பிரச்சனை நடக்கல, எதுவுமே நடக்கல. இப்ப பேசுறீங்களா? காங்கிரஸ் கூட கை நியாயப்படுத்தல. நீலிக்கண்ணி வடிக்காதீங்க. சொல்லுங்க. இங்க கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு பதில் இல்ல. விக்னேஸ்வரன் கேட்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் ராணுவ கட்டமைப்புக்குள்ளதான் இலங்கை இருக்குது, எங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கலன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு? விடுதலை சிறுத்தை காட்ட நாங்க காங்கிரஸ் கூட இருந்தோம், விக்னேஸ்வரன் யார் கூட இருந்தாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. திரு சிவாஜிலிங்கம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். எனக்கு இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு சார்ந்த ஒரு குழப்பம் இருக்கு. நீங்க ஒரு தீர்மானம் கொண்டு வரீங்க, அது இனிஷியலா அடாப்ட் பண்ணப்படல. அப்புறம் விக்னேஸ்வரன் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சமீபத்தில் நிறைவேற்றாரு. ஒரு சர்வதேச புலனாய்வு தான் இதற்கு தீர்வு, சர்வதேச விசாரணை தான் தீர்வுன்னு. அதற்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிரதான கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியுடைய ஐடாக்குடைய தலைவர் மாவை சேனாதிராஜ திரு விக்னேஸ்வரனுடைய கருத்து குழப்பத்தை ஏற்படுத்துது, அதான் ஐநா மனித உரிமை ஆணையாளர் முடிச்சிட்டாரு, எதற்கு இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு கேட்கிறாரு. எதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு? விக்னேஸ்வரன் ஒன்று சொல்றார், இன்னொரு பக்கம் மாவை சேனாதிராஜா இன்னொன்னு சொல்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஒருங்கிணைந்த நிலைப்பாடு எது? திரு விக்னேஸ்வரன் வெளிப்படுத்துவதா, மாவை சேனாதிராஜா வெளிப்படுத்துவதா, திரு சிவாஜிலிங்கம் வெளிப்படுத்துவதா? இல்லை, நான் இதுக்கு விளக்கம் கூற விரும்புகிறேன். இதிலே நடைபெற்றது OISL என்ற விசாரணையினுடைய அறிக்கை தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய அது இன்னமும் ஒரு நீதிமன்ற விசாரணையாக நடைபெறவில்லை. அது உள்நாட்டு விசாரணையா வெளிநாட்டு விசாரணையா என்ற கேள்விதான் எழுந்திருக்கின்றது. இதிலே நாங்கள் கேட்க விரும்புகின்றோம், இந்தியா உள்நாட்டு விசாரணையை ஆதரித்து தீர்மானத்திற்கு வாக்களிக்க போவதுதான். ஏனென்றால் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இந்தியா நடுநிலை வைத்தது. காலம் நீடிக்கப்பட வேண்டும் என்று கொடுத்த தீர்மானத்திற்கு பாகிஸ்தானும் இந்தியாவும் ஆதரவு வழங்கியது. ஆகவே நாங்கள் இப்பொழுது கேட்கிறோம், உள்நாட்டு விசாரணைக்கு இந்தியா ஆதரவு வழங்க போவதா இல்லை என்றால் நடுநிலை வைக்க போவதா? திரு ராகவன் கேட்கிறேன், திரு சிவாஜிலிங்கம், திரு ராகவன் அவர்கிட்ட நான் கேட்கிறேன். பட் மை க்வெஸ்சன் டு யூ இஸ், உங்க நிலைப்பாடு என்ன? உங்க நிலைப்பாடு என்ன? இந்தியா சர்வதேச விசாரணை வேணும்னு திரு விக்னேஸ்வரன் நிறைவேற்ற முடியக்கூடாது. சர்வதேச விசாரணை வேணும்னு இந்தியாவினுடைய நலன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. கேட்கிறேன், உள்நாட்டு விசாரணையை ஏற்றுக்கொள்ளுமாறு எங்களை இந்தியா நிர்பந்திக்க கூடாது என்பதுதான் ஈழத்தமிழர்களுடைய பணிவான வேண்டுகோள். நான் திரு ராகவன் அவர்கிட்ட அதை கேட்கிறேன். ஆனா என்னுடைய கேள்வி, திரு விக்னேஸ்வரன் சர்வதேச விசாரணை வேணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றார், அது குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு உங்க கட்சியில் உங்க கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா MP சொல்றாரு. இல்லை, நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால்,
வடக்கு மாகாண சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய 4 கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். ஐடாக் இலங்கை தமிழரசு கட்சி, நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை கட்சியிலோ, ஈழ மக்கள் புரட்சியர விடுதலை இந்தியாவில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் உறுப்பினர்களும் சேர்ந்துதான் எதிர்ப்பில்லாமல் இந்த தீர்மானம் வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டது. பிறகு திரு மாவை சேனாதிராஜா, அந்த ஐடாக்குடைய தலைவர், அதுவும் கூட்டமைப்புடைய மிகப்பெரிய கட்சி, அதனது தலைவர் திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய இந்த ஒரு நிலைப்பாடு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு அவரே சொல்றாரு. அதுதான் குழப்பத்தை ஏற்படுத்துது. விச் இஸ் யுவர் பொசிஷன்? அதன் பின்னர் இல்லை, நான் கேட்க விரும்புவது, அதன் பின்னர் திரு மாவை சேனாதிராஜா அவர் கருத்தை சொன்னார், சர்வதேச நீதிமன்ற விசாரணையை நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஆகவே அவர் திருப்தி இருக்கிறார். கடைசியாக சொன்ன கருத்து, சர்வதேச நீதிமன்ற விசாரணையை இலங்கை தமிழர் கட்சியுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சொல்லியிருக்கார். சம்பந்தனையா இதுவரை உள்நாட்டு பொறுப்புரையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். சர்வதேச விசாரணை பொறுப்பை சரிவராக கூறவில்லை. ஆகவே இதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உத்தியோகபூர்வ நிலைப்பாடு. ஐ டேக் யுவர் பாயிண்ட். இறுதியான கருத்தை கேட்க இருக்கிறேன். நீங்க நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த பிறகு நாங்கள் சர்வதேச விசாரணைக்கு எதிரானவர்கள் இலங்கையில அப்படின்னு சொன்னது உங்களுடைய நிலைப்பாடா, இல்ல மாற்றிக்கொள்ளப்படுமா? அவருடைய எதிர்பார்ப்பு அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன சொல்றேன், என்ன நடக்குதுன்னு பாப்போங்கிற அவ்வளவுதான். தேர்தலுக்கு முன்பு நீங்க சொன்னது உங்களுடைய நிலைப்பாடா வரப்போறது கிடையாது. நீங்க இன்னைக்கு நாளைக்கு அது வரப்போகுது. அதனால என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன மாதிரி ரிப்போர்ட் வருது, என்ன ரிப்போர்ட் சார் இப்பவும் சொல்றோம், ஜெனோசைட்னு சொல்றோம். இது நரேந்திர பிரைம் மினிஸ்டர் சொல்லலங்க, இல்லன்னு சொல்ல. பாரதிய ஜனதா கட்சியோட கருத்து இங்க பாருங்க. காங்கிரஸ் ப. சிதம்பரமே சொன்னாரு, ப. சிதம்பரமும் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், நீங்க நாளைக்கு இந்த ரிப்போர்ட் வரட்டும், என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு அப்புறம் பாத்துக்கலாம். we will cross the bridge when it comes. இல்ல அந்த அறிக்கை வந்தாலும் கூட இந்த சர்வதேச விசாரணை தான் இதை முன்னெடுத்து சொல்லணும்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னீங்க. நாளைக்கு பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் எதனால? நான் என்ன சொல்றேன், சர்வதேச விசாரணை கேட்டோம். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ராஜபக்சே அங்க ஜனாதிபதியா இருந்தாரு. இன்னைக்கு இவர்கள் இந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று சொன்னால், இப்ப அதனாலதான் 6 மாசம் ராஜபக்சே கூட இனப்படுகொலைக்கு முழுமையா துணை நின்றவர் சிறிசேனா. எல்லாரும் அதனாலதான் அவங்க தப்பிக்கிறாங்க. யுஎன்எச்ஆர்சி 6 மாசம் கழிச்சுதான் இந்த ரிப்போர்ட்டே அவங்களுடைய அந்த அண்டர்டேக்கிங்ல தான் 6 மாசம் கழிச்சு நாளைக்கு வரப்போகுது. அதனால இப்ப இருக்கிற சேஞ்சிங் சிச்சுவேஷன்ல என்ன நடக்குதுன்னு பாப்போங்கிற. நான் தேர்தலுக்கு முன்பு நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை நிலைப்பாடு எடுக்க போறீங்களா? ராஜபக்சே மீண்டும் வந்திருந்தா நிலைமையே வேற. ராஜபக்சே மீண்டும் வந்திருந்தா நிலைமையே வேறையா இருந்திருக்கும். இந்த ஆட்சி வந்தது வேறதான் நிலைமை. மன்மோகன் சிங் வேற, நரேந்திர மோடி வேறதான். கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு என்னைக்குமே விடுதலை சிறுத்தைகள் மாதிரி தமிழுக்காக இருப்பேன்னு சொல்லிவிட்டு அங்க 700 தமிழ் கொண்டாலும் கூட ஆதரிக்க கட்சி நீங்க தான் பயிற்சி கொடுக்குறீங்க. இன்னைக்கு இப்ப திரும்ப ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. நாங்களா பயிற்சி கொடுத்தோம் இலங்கை ராணுவத்துக்கு, நீங்க தான் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க பயிற்சி கொடுக்கறதுக்கு. இலங்கை கடற்படை தமிழனை கொல்லுது, நீங்க ஆயுதம் கொடுக்குறீங்க, பயிற்சி கொடுக்குறீங்க. அதை நிறுத்துங்க. முதல்ல முன்னாடி பயிற்சி கொடுக்கும் போது இலங்கை வீரர்களுக்கு பயிற்சி, தமிழர்களுடைய தன்மானத்துக்கு பரிசோதனை கொடுக்கல, நீங்க தான் பயிற்சி கொடுக்குறீங்க. அதுதான் நிலைப்பாடு. இல்ல மீண்டும் மீண்டும் ஒன்னே பாருங்க, நான் மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு அந்த இடத்துல சில நல்லது நடக்குது. காரணம் ஒரு நல்லது நடக்கல சார். விக்னேஸ்வரன் சொல்றாரு, அந்த மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தெருவில் போறவர் கிடையாது. விக்னேஸ்வரன் அவர் சொல்றாரு, ராணுவம் ஒரு ராணுவம் கூட அகற்றப்படவில்லை, முழுக்க முழுக்க ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தமிழகத்தில் இருக்கிறது. எந்த மாற்றமும் இல்லை, ஆட்சி தான் மாறி இருக்கிறது, காட்சி மாறலங்கிறாரு. இவங்க என்னன்னா காங்கிரஸ் சொன்னது மாதிரியே இருக்காங்க. கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் காட் இருந்திருக்கு. ஒரு சேஞ்ச் நடக்கல. விக்னேஸ்வரனுடைய கூட்டணி சொன்ன நீங்க எல்லாம் உங்க கட்சி, உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்ப பிரைம் மினிஸ்டர் போனாரு, ஏன் அப்செட் பண்ணல? நாளைக்கு கூட நாங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். நாங்க போராடி தான் செய்ய முடியும். நீங்க தான் அதிகாரத்தில் இருக்கீங்க, முடிவெடுக்க இடத்துல இருக்கீங்க. உங்க போராட்டம் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்திய அரசினுடைய நிலைப்பாடு பிராக்மேட்டிக்கா இருக்கணும். எது இந்தியாவுக்கு நலன் கொடுக்கிறதோ அதை தான் பார்க்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் இலங்கை தமிழர்களுடைய வாழ்வு நிலையை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்று பார்க்க வேண்டும்.
இது ரெண்டினுடைய அடிப்படையில் இந்திய அரசு செயல்பட வேண்டும். ஏன் பாஜக வந்து அதெல்லாம் நாங்க ஏத்துக்கல சொல்றாங்க? தமிழக பாஜக அவங்களுடைய நிர்பந்தம் அந்த மாதிரி பேச வேண்டிய நிலைமை ராகவனுக்கு. நிச்சயமாக டைரக்டா சொல்லலாம். நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல பிஜேபி நடந்துக்குது. அங்க இருக்கிற ஒரு நிமிஷம் இல்ல அப்போ தமிழர்களுடைய அந்த சர்வதேச போர்க்குற்ற விசாரணைக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்காததுக்கு இதுதான் காரணம். இலங்கை வந்து நாளைக்கு பாகிஸ்தானுடையோ சைனாவுடையோ நெருக்கமாக போக வேண்டாம். இந்தியாவுடைய நலனுக்கு எதிராக பாதிப்பும் தமிழகத்தினுடைய நலனுக்கும் அது பாதிப்பு நாளைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதை சொல்லி நீங்க அப்செக்ட் பண்ணீங்கன்னா தமிழக மக்களை புரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த இன்டர்நேஷனல் என்கொயரிக்கு வந்து இந்தியா நிச்சயமாக வந்து போர்ஸ் பண்ண போறது இல்லைங்கிறது தெரிஞ்ச விஷயம். பட் மெயின் திங் அங்க இருக்கிறவங்க சில ப்ராமிசஸ் ரணில் விக்ரமசிங்கே கொடுத்திருக்காரு. முதல்ல 100 நாள்ல பண்றேன், 100 நாள்ல ஆளுன்னு இது சார்ந்தேதான் ராஜபக்ச அப்ரோச்சுக்கும் ரணில் விக்ரமசிங்க அப்ரோச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடும் கூட அதை ஒட்டி மாறினா இட் இஸ் வெரி நேச்சுரல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு மாறி நான் முதல் ஃபர்ஸ்ட் கமெண்டே நான் அதான் சொன்னேன். நீங்க சர்வதேச போர் விசாரணைக்கு வந்து கேட்கறது வந்து இந்தியாவை எதிர்பார்க்க முடியாது. பிரதமர் வந்து அதை கேட்பாருன்னு நோ சான்ஸ். ஆனால் என்ன மீனவர் பிரச்சனையில் அழுத்தம் கொடுப்பதில் பிரச்சனை இல்லை. கச்சத்தீவு கேட்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் மீனவர் பிரச்சனையை வந்து டெய்லி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையில் அழுத்தம்னா கூட இல்ல. சில இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா இலங்கையிடம் கேட்டுக்கொண்டது. இது என்ன பெரிய சொல்றது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. 2 மீனவர்கள் அவங்க அமைப்பும் பேசி முடிவெடுத்துப்பாங்கிறது. மீனவர் இஷ்யூல கடல் தாமரை மாநாடு நடத்தினாங்க. இனி நடக்காது என்பதை விட நடந்திருக்கிற சம்பவங்களுக்கு மன்மோகன் சிங் அரசு நீதி பெற்று தரவில்லை, நாங்கள் வந்தால் நீதி பெற்று தருவோங்கிறதா எங்களுடைய வாதம். ஆனா இன்னைக்கு சுடப்பட்டு கொல்லப்பட்டவர்களுடைய எஃப்ஐஆர் அப்படியே தூங்குது. ஒரு எஃப்ஐஆர் மீது கூட நடவடிக்கை இல்ல. ஒரு இலங்கை கடற்படை தளபதியோ கடற்படை வீரரோ இன்னும் தண்டிக்கப்படவில்லை, இந்திய சட்டத்தின்படி நிறுத்தப்படவில்லை. பிரச்சனைக்கு தீர்வு 2 மீனவர்கள் பேசுறது கிடையாது. ஏன்னா மீனவன் சுடல, கடற்படை தமிழனை சுட்டிருக்கு, கடற்படை மீனவனை சுட்டிருக்கு. அரசும் நடத்த வேண்டிய பேச்சுவார்த்தை மீனவனும் பேச விடுறதே மோசடி. அது மோசடி. இந்த மோசடியை தான் காங்கிரஸ் அரசு தமிழர்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் போராடுது என்பதுதான் மோசடி. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகாரத்தை கைப்பற்றி வச்சுட்டு அம்பானிக்கு அதானிக்கு ஒப்பந்தம் போடுறதுதான் குறியாட்சிகளை தவிர நாங்க ராஜபக்சேயை பார்த்தாலும் கூட தமிழர்களுக்காக தான் பார்த்தோம். அம்பானி அதானி ஒப்பந்தம் போட பார்க்கல. நீங்க ரணில இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொல்றாரு, இந்த பிஷிங் மேட்டரை பத்தி இந்தியா ஏதாவது ப்ரொபோசல் கொடுத்தா we will consider it. டீப் சி பிஷிங் வந்து டீப் சி பிஷிங் நம்ம இலங்கை வந்து ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், கமர்ஷியல் அக்ரிமெண்ட் ஃபார் பிஷிங் ரைட்ஸ், அதுக்கும் இந்தியா இதற்கு ப்ரொபோசல் ரைட். எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இலங்கையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நல்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் ஏற்பட வேண்டிய பல விஷயங்களும் நிறைய இருக்கின்றன. தமிழர்களுடைய நீண்ட நாள் உரிமை சார்ந்த பிரச்சனைகள் அப்படியே இருக்கின்றன. இந்தியா அதுல கொடுக்க வேண்டிய அழுத்தங்களும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய கடமைகளும் உரிமைகளும் இருக்கின்றன அப்படிங்கிறதும் மாற்றுக்கருத்தில்லை. நரேந்திர மோடி ரணில் விக்ரமசிங்கே சந்திப்பு அப்படிங்கிறது இருவேறு பார்வைகளை பெற்றிருக்கிறது. ஒரு இலங்கை பிரதமர் இந்தியாவை தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயண பகுதியாக தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இலங்கை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய அதே வேளையில நல்ல பல மாற்றங்களை வித்திடுறதுக்கு இந்த உறவு அடிக்கோளிடமும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஐநா மனித உரிமை கவுன்சில் நாளை சர்வதேச போர்க்குற்ற இறுதி அறிக்கை வர இருக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வர இருக்கிறது. அதில் என்ன வர இருக்கின்றது, அது எப்படி முன்னெடுத்து செல்லப்பட இருக்கிறது, அதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, பல விஷயங்களை பொறுத்து நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராகவ் அவர்களுக்கும் டாக்டர் சுமந்த் அவர்களுக்கும் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் இலங்கையிலிருந்து பங்கு பெற்ற திரு சிவாஜிலிங்கம் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மத்திய தொழிற்படை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது பலரையும் வாய்ப்பிழக்க வைத்திருக்கிறது, ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பல செய்தித்தாள்கள் படித்திருப்பீங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் அமர்வு முன்பு, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் முன்பு வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அதாவது மௌனமாக போராட்டம் நடத்துகிறார்கள். என்ன போராட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, வழக்காடு மொழியாக தமிழை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் முன்பு போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த கோரிக்கை வைக்கப்பட வேண்டிய இடம் இதுவா? இது போன்ற பல போராட்டங்கள், மைக் செட்டு போட்டு பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது. இன்னும் பல போராட்டங்கள் இதே வளாகத்தில் நடக்கிறது. இதெல்லாம் ஒரு சரியான ஒரு சூழலா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மத்திய தொழிற்படை பாதுகாப்பு அப்படிங்கிற ரீதியில் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த அசாதாரண சூழலுக்கு காரணம் யார்? வழக்கறிஞர்களுடைய போராட்டம் உரிமை குரலா இல்ல அத்துமீறி இருக்கிறதா விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்களும் மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களும் இணைகிறார்கள். அதே போல நம்முடைய இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு விருந்தினரும் நம்முடைய இணைய இருக்கிறார். உமா ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு விருந்தினர் நம்முடைய இணைய இருக்கிறார். இது போன்ற ஒரு போராட்டம், வழக்கறிஞர் போராட்டம் நடந்த சமயத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்தவர் உமானந்தன். உங்களுடைய அனுபவங்கள் இது சார்ந்து நான் கேட்க இருக்கின்றேன். இந்த உத்தரவை எப்படி பார்க்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் உமானந்தன், உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். இது டூ லேட் சார். 2009 கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணீங்கன்னா February 17th கோர்ட் ஹால் நம்பர் 3 அங்க ஃபார்மர் யூனியன் லா மினிஸ்டர் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி இசட் கேட்டகரியில இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல், அவரை ஜஸ்டிஸ் சந்துரு, ஜஸ்டிஸ் மிஸ்ரா கோர்ட் ஹால் நம்பர் 3ல அவங்க முன்னாடி கதவை தாப்பாள் போட்டு அடிச்சாங்க அவரை. அப்போ நானும் அந்த ஹால்ல இருந்தேன், நானும் அடி வாங்கினேன். ஒரு 10 வக்கீல்கள் உள்ள பூந்து, வக்கீல்கள்னு அவங்க சொல்றதே தப்புன்றது என்னோட இதுபடி, உள்ள பூந்து அடிச்சாங்க. அன்னைக்கு அப்படி அவ கோர்ட் ஹால்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் திருப்பி February 19th அராஜகம், வயலன்ஸ் லெட் லூஸ் இந்த கேம்பஸ்னா அதுதான். எரிச்சாங்க போலீஸ் ஸ்டேஷனை, அடிச்சாங்க. ஆனா இந்த தப்பு பண்ணவங்க மேல எந்த ஆக்ஷனும் கிடையாது வக்கீல்கள் பேர்ல. ஆக்ஷன் எடுத்த போலீஸ் மேல எடுத்தாங்க. மோதல்கள் இருதரப்புலையும் நடந்தது அந்த சமயத்துல சார் இருதரப்பு. ஆனா எந்த ஆரம்பம், அதுதான் பாயிண்டே. ஆரம்பம் என்ன, அன்னைக்கு ஆக்ஷன் எடுத்திருக்க வேண்டியது இது. பட் ஆக்ஷன் எடுத்த போலீஸ் மேல ஆக்ஷன் எடுத்தாங்களே தவிர்த்து போலீஸ் அப்பாவிகள் அந்த இன்சிடென்ட்ல யாரு? எப்படி சார் ஃபார்மர் யூனியன் லா மினிஸ்டர் ரெட் கேட்டகரியில இருக்கவரை கோர்ட் ஹால்குள்ள இன்னைக்கு நேத்தி நடந்த மாதிரியே ஜட்ஜி சந்துருவும் இருக்காரு, ஜட்ஜ் மிஸ்ராவும் இருக்காரு. அவங்க கண் முன்னாடி அவரையும் அடிச்சு தடுக்க போன எங்களையும் அடிச்சாங்க. So இந்த உத்தரவு too late. What is the reason for this? You tell me. It is late. இந்த உத்தரவு நீதி தேவதை கண்ணை மூடிக்கொண்டிருந்தார். ஆமா, வெரி லேட். நாங்க அன்னைக்கு என்னோட லெட்டர்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஓகே, நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் பதிவு செய்றேன். திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது சற்று அதீதமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. நேற்று நடைபெற்றது அப்படிங்கிறது வன்முறை போராட்டங்கள் அல்ல, இது மாதிரியான ஒரு துரதிருஷ்டமான விஷயங்கள் இந்த கோர்ட் கேம்பஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம் முந்தைய காலங்கள்ல. நேற்றுக்கு ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது, அதற்கு மத்திய தொழிற்படை பாதுகாப்பு அப்படிங்கிறது சற்று அதீதமோ? திரு உமா ஆனந்தன் சொன்ன பிரகாரம் சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள், அதனுடைய டீட்டெயில்ஸ்ல நான் போக விரும்பல. வழக்கறிஞர்கள் ஒரு நீதிபதியை மண்டையை அடிச்சு உடைச்சிருக்க முடியாது. ஒரு நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதியை மண்டையை உடைச்சு ரத்தம் கொட்டுச்சு, அது போலீஸ் தான் அடிச்சாங்க. அந்த டீட்டெயில்ஸ்ல நான் போக விரும்பல. ஆனால் அடிக்கடி குறுக்கிடுவான் விரும்பவில்லை. சகோதரி, நான் மீண்டும் வரேன். நம்ம திரு தமிழ்மணி சொன்னது போல அந்த மெரிட் ஸ்கூல்ல போல நம்ம அதற்குள்ள போண்டிருக்கோம். ஆஸ் யூ செட், விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்துட்டு நீங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு. இதுக்கு யார் காரணம் போக வேண்டாம். நீங்கள் கேட்ட கேள்வியை பொறுத்தவரை இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் மண்ணெண்ணெய் கேசன் ஊற்றி கொளுத்துக் கொள்வது, விஷம் சாப்பிட்டு மயக்கமடைவது, முதலமைச்சரை பார்க்க என்னை மறுக்கிறார் என்று சொல்லிவிட்டு தலைமைச் செயலகத்திலே இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இதை தொடர்ந்து ஆரம்பித்தால், அனுமதித்தால், முளையில் கிள்ளாமல் விட்டால் நாளைக்கு அதே காட்சிகள் ஒவ்வொரு நீதிமன்ற அறையிலும் நடைபெறும்
என்கிற அடிப்படையில் தான் தொழில்படை பாதுகாப்புக்கான கோரிக்கை சற்று அதிகமோ. நேற்று முந்தைய காலங்களில் நடந்தது போல ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடந்துடல. அப்படி இருக்கும்போது தொழில்படை பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கோர்ட்ல போராட்டம் நடத்தலாமா, இதுக்கான உத்தரவுகள் ஏற்கனவே ஜட்ஜஸ் பல கட்டங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. பட் தொழில்படை பாதுகாப்பு வேணுங்கிறது ரொம்ப அதிகமோ. நீங்கள் சொன்னது போலவே பல்வேறு கட்டங்களில் இருக்கிற உள்ளூர் போலீஸை வைத்து முயற்சி செய்து பார்த்து விட்டோம். அது வெற்றி பெறவில்லை என்பது உங்கள் கூற்றிலேயே வெளிப்படுகிறது. ஒரு 300 பேர் உயர்நீதிமன்றத்துக்குள் ஒன்றாக வந்து மாடியில் ஏறிக்கொண்டு சொல்லுகிறார்கள், நான் கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன். நடந்தது, பத்திரிகையில் வந்திருக்கிறது. 300 பேர் ஒன்றாக வந்து மாடிக்கு போய் கீழே விழுந்து தற்கொலை செய்து ஒரு 2 ஆண்டு இருக்கும் செய்கிற அளவிற்கு அனுமதித்து போலீஸ் என்ன செய்து கொண்டிருந்தது என்பது ஒரு கேள்வி. அதனால்தான் சொன்னேன், அதனுடைய ஒவ்வொன்றுடைய டீடைல்ஸ் போறது சரியா இருக்காது. இப்ப இது அதீதமானு கேட்டா நிச்சயமா அவசியம்தான். அவர்கள் சொன்னது லேட்டுங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அதீதமான இல்ல, இதை முதலே செய்திருந்தால் இந்த மானக்கேடு கூட ஏற்பட்டிருக்காது. இது லேட் அப்படிங்கிறது உமானந்தன் அவர்களுடைய கருத்து. இது அதீதம் அல்ல, அவசியம் அப்படிங்கிறது திரு தமிழ்மணியுடைய பார்வை. திரு ரஜினிகாந்த் வந்தா கூட இல்ல, ஐ டேக் யுவர் பாயிண்ட். நான் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய முதற்கட்ட கருத்து கேட்டு வரேன் உங்கள்கிட்ட. இதுக்கான ஒரு அவசியம் அப்படின்னு பார்க்கும்போது டூ மெனி இன்சிடென்ட்ஸ். தலைமை நீதிபதி சேம்பர் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது, அவர் வீடு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது, மைக் செட் போட்டு அங்க போராட்டம் நடத்தக்கூடாது உத்தரவுகள் இருக்கிறது. அதை மீறி பல்வேறு காரணங்களுக்காக மைக் செட் போட்டு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. வழக்கறிஞர்களே நாங்க ஹெல்மெட் போட மாட்டோம்னு போராட்டம். இதெல்லாம் சட்டத்தின்படி சட்டத்தை ஆயுதமா வைத்துக் கொண்டு போராட வேண்டிய வழக்கறிஞர்கள் இந்த டாக்டிக்ஸ்ல கையாளும் பொழுது வேற என்ன வழி நீதிமன்றத்துக்கு? அதாவது இந்த தொழில் பாதுகாப்பு படை கேட்டிருக்கிறது ரொம்ப அதீதமான, மிகவும் இந்த வழக்கறிஞர் சமூகத்தை இழிவுபடுத்துகிற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். நம்ம நான் சொல்லிடுறேன், அவசியம் இல்லை என்பது. நீங்க நேற்றைக்கு என்ன நடந்தது? நேற்றைக்கு நடந்தது, இந்த மாநிலத்தினுடைய பெரும்பான்மை மக்கள், இந்த மாநில மக்கள் பேசுகிற தாய்மொழியில் தங்களது வழக்குகளை இந்த வழக்காடிகள் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுக்கு தாய்மொழியில் வழக்கு நடத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும், உரிமை அளிக்க வேண்டும். அதை கேட்க வேண்டிய இடம் மத்திய அரசு. நீங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் முன்னாடி அவர் வேற வழக்கு விசாரிக்கிற சமயத்தில் இதை போய் கேட்டு நீங்க குறுக்கிட்டா பிரச்சனை ஏற்படுத்தலாம். இந்த நிலைமைக்கு தள்ளப்படாதா? இல்ல இல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மை, மத்திய மாநில அரசுகள் இதுல தலையிடணுங்கிறது உண்மை. மத்திய மாநில, அதாவது இந்த தமிழ்நாடு மாநில அரசு ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டார்கள். இதுல உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் இதுல தலையிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்திற்கு பரிந்துரைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுல நாங்க என்னன்னா, இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்கள் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வையை வழக்கு போடுங்க, வழக்கு போடுங்க, PIR ஃபைல் பண்ணுங்க, கோரிக்கை வைங்க. ஒரு கோர்ட்ல வழக்கு விசாரணை, அது ஜனநாயக உரிமை. உங்க இல்லத்துக்கு போராட்டம் நடத்துவது என்னுடைய ஜனநாயக உரிமை இல்லங்க. நேற்று நடந்த நீதிமன்றத்தில் வேற ஒண்ணுமே செய்யல. அவர்கள் எதிர்த்து நீதிபதிகளை கொச்சைப்படுத்தி கோஷம் எவ்வளவு விரும்பத்தகாத நடந்திருக்கிறது. மைக் செட் போட்டு போராட்டம் நடத்த உத்தரவுகள் இருக்கு, அதை மீறி போராட்டம் நடந்திருக்கிறது. நான் சொல்லிடுறேன், நடந்திருக்கிறது. உமானந்தன் சொன்னது போல அசம்பாவித சம்பவங்கள் பல நடந்திருக்கிறது. என்ன பேச விடுங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். மேடம் சொன்னதுக்கும் சார் சொன்னதுக்கும் பதில் சொல்றேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அதாவது தங்களுடைய தாய்மொழி உரிமையை நிலைநாட்ட வேண்டும். இது புதுசா இங்க கேட்கல, தமிழ்நாட்டில் புதுசா இல்ல. இங்க ஏற்கனவே ராஜஸ்தானில் இந்தி மொழி வழக்காட முடியும். அந்த அதே மாதிரி நியாயமான கோரிக்கை தமிழக அரசாங்கமும் கூட இல்ல சொல்லக்கூடிய கோரிக்கை இங்க கருத்து இல்ல. நான் சொல்லிருக்கேன், அறிகிறன் நான் சொல்ல விடுறது கொஞ்சம் சொல்ல விடுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் உச்சநீதிமன்றத்தினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னால் இவர்கள் அமைதி வழியில போராட்டம் கொஞ்சம் விடுங்க, நான் சொல்ல விடுங்க. நீங்க உரையாற்றுவதற்கு வரல, விவாதிக்கிறோம். பதில் சொல்றேன். திருப்பியும் எதற்காக சொல்றேன்னு சொல்றீங்களே தவிர இந்த முறை சரியா? இதுக்கு நீங்க வேற முறையை பயன்படுத்தி வழக்கு போட்டிருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், பாராளுமன்றத்திலே போராட்டம் நடக்குதா இல்லையா?
இல்ல நான் கேக்குறேன், பாராளுமன்றத்தில் சட்டத்தின்படி வழக்கு நடத்த ஜனநாயக உரிமை கிடையாதா? வழக்கறிஞர்கள் சொன்னாக்கா எல்லாமே பெட்டிஷன் போட்டு தான் செய்யணுமா? எங்களுக்கு போடாம போராட்டம் நடத்தலாம். இல்ல இல்ல, நீங்க ஒரு விஷயம் உண்மை, அதாவது வழக்கறிஞர்கள் சட்டத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டவர்களா? இதே கோர்ட்ல ஜனநாயக உரிமை உத்தரவை கடைபிடிக்கிறதுக்கு கடமைப்பட்டவர்கள். இதே கோர்ட்ல நீதிமன்றம் இப்படி போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்ட பிறகும் அதை நான் செய்வேன் கடைபிடிக்க மாட்டேன்னா அது உரிமைன்னு சொன்ன எப்படி? ஆமாங்க, எங்களுடைய உரிமையை நீங்க சட்டம் போட்டு தடுக்க முடியாதுல்ல. ஒரு ஜட்ஜ் கொடுக்கக்கூடிய உத்தரவை கடைபிடிக்க மாட்டேன், ஹெல்மெட் கடைபிடிக்க மாட்டேன், ஹெல்மெட் போடணும், போடாட்டி அபராதம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விஷயம். நாங்க போட மாட்டோம், நாங்க போடாம சட்டத்தை மீறி போராட்டம் நடத்துவோம் அப்படின்னா ஆரோக்கியமான விஷயம் இல்ல. நாங்க என்ன நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க, தயவு செய்து நீங்களே பேசியிருந்தா அரை மணி நேரம் முடிஞ்சு போயிடும். இல்ல நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல பதில் தான் சொல்ல விட்டா தானே நான் பதில் சொல்றது. நல்ல டாக்டிக் பட்டனாலும் போங்க. இல்லங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெல்மெட் போடணும், அவசியமா போடணும்னு சொல்லிட்டு நீதியரசர் சொன்ன உத்தரவு என்பது அது சட்டத்தை மீறிய செயல் என்று வழக்கறிஞர் வழக்கு போட்டிருக்காங்க. என்னன்னு கேளுங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது ஹெல்மெட் போடணுமா வேண்டாமா, அதுக்கு என்ன மாதிரி அபராதங்கள் விதிக்கணும், தண்டனை விதிக்கணும், யாருக்கு விதிவிலக்கு கொடுக்கணும், இது எல்லாமே அரசாங்கம், அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செய்ய வேண்டிய வேலையை நீதிமன்றம் கையில எடுத்துக்கொள்ள கூடாது. இதுதான் அதை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க. அதான் நடத்தணுமே தவிர ஹெல்மெட் எல்லா சாமானியம் உட்பட வழக்கறிஞர் உட்பட எல்லாம் போடணும், நாங்க போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சட்டத்தின்படி நடக்க வேண்டிய வழக்கறிஞர்கள் செஞ்சா, விதியை மீறி செஞ்சா, அதாவது ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே சரிசமமான உரிமைகளை கொண்டதா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு உரிமையை இன்னொரு மன்றம் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சட்டப்படியான வழக்கறிஞர்கள் தமிழக மக்களுடைய கோரிக்கையை, தமிழக மக்களுடைய உரிமையை இவர்கள் போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்துவது என்ன தவறு? அதே மாதிரி மேடம் சொன்னாங்க, கோர்ட்டுக்குள்ளே சுப்பிரமணிய சாமி அவர்களை அடிச்சாங்கன்னு சொன்னாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, இதற்கு யார் காரணம்னு அவங்க கேள்வி கேட்டாங்க. நான் சொல்லுகிறேன், இதற்கு சுப்பிரமணிய சாமி தான் காரணம். எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் மேல ஆமா இல்லங்க, அது நியாயமா? வீசப்படுவது நியாயமா? எந்த தனிநபர் இல்ல இல்ல, அது முன்னாள் மத்திய அமைச்சர் விட்டுருங்க, ஒரு சில விதிவிலக்குகள் நடந்திருக்குங்க. நான் சொல்றேன், முட்டை வீச்சுக்கு விதிவிலக்கு, முட்டை வீச்சுக்கு விதிவிலக்கு நான் சொல்ல வர்றேங்க. அன்றைக்கு என்ன நடந்தது? ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளிடம் பணம் வாங்கி கொண்டு இந்த வழக்கறிஞர்கள் போராடுகிறார்கள் என்று முத நாள் பேட்டி கொடுத்துட்டு மறுநாள் அவர் மேல மானநஷ்ட வழக்கு போடலாம், அவரை சூ பண்ணலாம், அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். வழக்கறிஞர்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தி விட்டு அவர்களை இழிவுபடுத்தி விட்டு கோர்ட்டுக்குள்ள வந்தா வழக்கறிஞர்கள் சில பேர் எதிர்க்கலாம், வழக்கு போடலாம், முட்டை அடிக்க கூடாது. யாரும் இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இதற்கு யார் காரணம்? அவர்தான் காரணம் அந்த பிரச்சனைக்கு. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அதாவது இல்லங்க, இது நான் என்ன சொல்றேன்னா, அதாவது வழக்கறிஞருடைய உரிமை என்பது மக்களுக்கான உரிமை, வழக்கறிஞர்களுக்கு உண்டு. அந்த உரிமையை நீங்க ஜனநாயக உரிமையை பறிக்க முடியாது. ஒரு சட்டம் இருக்க, ஒரு தீர்ப்பு இருக்க, அதை மீறதுக்கு வழக்கறிஞர்கள் உட்பட எந்த சாமானியனுக்கும் இந்த நாட்டில் உரிமை. எந்த சட்டத்தையும் வழக்கறிஞர்கள் மூடித்தனமாக மீறவில்லை. கோர்ட்டுக்கு போகலாம், ஆனா மீறத்துக்கான உரிமை போராட்டம் நடத்துற உரிமை வழக்கறிஞர். திரு தமிழ்மணி, இந்த இன்சிடென்ட பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால யார் நேற்று உட்கார்ந்து இருந்தாங்களோ அவர் எல்லா பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்கிறது, அறிக்கை கொடுத்திருக்கிறார். நாங்கள் உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிடப் போகிறோம். தினத்தந்தி பத்திரிகையில் இருக்கிறது, மற்ற பத்திரிகையிலும் இருக்கிறது. ஒரு வழக்கறிஞர் இதை எனக்கு வெட்கம் மானம் எதுவும் கிடையாது, இது இல்லை என்றால் எனக்கு சோறு கிடையாது, நான் ஒரு சாதாரண டிரைவர், ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், இந்த தொழிலை வைத்துத்தான் எனக்கு அடையாளம், என் மனைவிக்கு சாப்பாடு. இந்த தொழிலுக்கும் இந்த உயர்நீதிமன்றம் இந்த ஸ்தாபனத்திற்கு ஏற்படுகிற அவமானம் எனக்கு ஏற்படுவதாக ஒவ்வொரு வழக்கறிஞரும் கருதினால்தான் இந்த ஸ்தாபனத்தில் நான் இருக்கிறேன், என்னால் ஸ்தாபனம் மரியாதை பெற வேண்டும், ஸ்தாபனத்தால் எனக்கு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம், அக்கறை ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் இருந்தால்தான்
அவர் வழக்கறிஞர் என்று சொல்லிக்கொள்ள அருகதை உள்ளவர். நான் முற்றுகையிடப் போகிறேன் என்பது சரியல்ல. நாளை இன்னொரு 5 பேர் வந்து உள்ளே உட்கார்ந்து கொண்டு இது எங்கள் ஜனநாயக கடமை, இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யுங்கள் என்று ஆரம்பித்தார் மாதிரி இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யுங்கள். இல்ல, ஒரு பொது பிரச்சனைகளுக்கு தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்துறாங்க, பல்வேறு அரசியல் கட்சிகள் நடத்துறது போல வழக்கறிஞர்களுக்கு அந்த உரிமை இருக்கக்கூடாதா? எங்கே, எந்த இடத்தில், எப்படி? நான் கேட்கிறேன், 5 மாநிலங்களுக்கு இந்து மொழியில வந்து அவங்க வழக்காடலாம், தமிழ் மொழியில வந்து கோரிக்கை அது ஏன் இவ்வளவு நாள் இருக்க போட்டாங்க? என்ன வந்து எங்களுடைய கோரிக்கை வெளிப்படுத்துவதற்கு என்ன ஜனநாயக போராட்டம்? இது ஒரு மிக தவறான முழுதானமாகிவிட்டது. நாளை இன்னும் ஒரு 10 பேர் உள்ளே வந்து அமர்ந்து கொண்டு மனுவிலக்கு கொண்டு வாருங்கள், இந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யுங்கள், இன்னும் ஆயிரக்கணக்கான கோரிக்கைகளை உயர்நீதிமன்றத்தில் யோகாவை கொண்டு வரலாமா? அது யாரு உங்களுக்கு அனுமதி? யோகா உலகத்திலே ஐநாவே கொண்டாடுது, உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு வேற நோக்கங்கள் இருக்கு, அதுக்கு வேற நோக்கங்கள் இருக்கு. எல்லா கட்சிகளும் எதிர்த்தாங்களா இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்து காங்கிரஸ்ல இருந்து இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளும், பிஜேபி தவிர பெரும்பான்மையான பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் யோகா தினத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் ஏற்றிட்டு தான் அது சர்வதேச தினமா கொண்டாடப்படுது. உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் அனைத்து நாடுகளும் ஆதரிச்சுதான் யோகா தினமே வந்துச்சு. 192 நாடுகள் இருக்குங்க, அதுல 44 பெரும்பான்மையா? 171 நாடுக்கு மேல இல்லங்க, 192 நாட்டுல 40 நாடுகள் பெரும்பான்மையான்னு கேட்கிறேன். 171 நாடுகள் சார், 192 சூடானோடு சேர்த்து 171 நாடுகள் ஆதரிச்சு இந்த தீர்மானம் வந்துச்சு. திரு உமா, உங்களுடைய சுருக்கமான கருத்து ரொம்ப சுருக்கமா? ரஜினிகாந்த் சொன்ன பாயிண்ட் ரொம்ப சுருக்கமா ஷார்ட்டா. நாங்க வந்து ஜட்ஜ் எல்லாம் கேவலப்படுத்தல, பட் 17th 19th நடந்த கலாட்டால அவங்க ஜஸ்டிஸ் மிஸ்ரா ஒழிக, ஜஸ்டிஸ் சந்திரு ஒழிக அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டாவது, மீதி ப்ரொஃபஷன்ஸ்ல மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எடுங்க, வேற ஏதாவது என்ஜினியர்ஸ் எடுங்க, அவங்க ப்ரொஃபஷன்ல அவங்க எத்திக்ஸ் மீறினாக்க the governing body takes action against them. பட் இது வரைக்கும் அந்த பார் கவுன்சிலோ அட்வொகேட்ஸ் அசோசியேஷனோ தப்பு பண்ற ஏதாவது ஒரு வக்கீல் மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு பார் கவுன்சில்ல ரூல்ஸ் இருக்கு சார், எல்லாத்தையும் மீறி இருப்பாங்க, ஆனா நோ ஆக்ஷன் அகைன்ஸ்ட் தெம். இதே போலீஸ் மேல ஆக்ஷன் எடுன்றதுல சஸ்பெண்ட் பண்ணுனாங்க, இவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. திரு தமிழ்மணி, ஆக்ஷன் இதுல ஃபாலோ அப் இல்ல, இதுல வந்து உங்களுக்கு மற்ற தொழில்கள் இருப்பது போல கோட் இருக்கிறது, ஆனா ஆக்ஷன் இல்லைங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. Do you agree? 100% I agree with her. That's a factual situation. அதனால்தான் இதை நான் வரவேற்கிறேன். ஓகே, உங்களோட இறுதியான கருத்து? அதாவது நீதித்துறைன்னு சொன்னாக்க வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் சேர்ந்ததுதான் நீதித்துறை. நிச்சயமா நீதிபதிகளுக்கு பாதுகாப்பு என்பது மத்திய தொழில் பாதுகாப்பு படையோ ராணுவமோ கிடையாது, வழக்கறிஞர்கள் தான் பாதுகாப்பு. வழக்கறிஞர் இதுவரையும் பாதுகாத்து இருக்கிறாங்க. இவங்க சொல்ற 1992 கூட போலீஸ்காரர்கள் அடித்த பொழுது வழக்கறிஞர் தான் நீதிபதிகளை போய் பாதுகாத்தாங்க. 12 மணிக்கு போய் அவர் இல்லாதப்ப ஒய்ஃபு கிட்ட கதவு தட்டுறது வழக்கறிஞர் பாதுகாத்தாங்களா? நாம வந்து நான் என்ன சொல்றேன், அனைத்து நடவடிக்கையும் நியாயப்படுத்த சில விதிவிலக்குகள், சில விஷயங்கள் வந்து எல்லா அந்த விதிவிலக்குகள் இல்லாம சொல்றதுனால தான் ஒரு பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீதிபதிகளுக்கு நீதிமன்றத்திற்கும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பா இருப்ப, அவர்களை தாண்டி எந்த ராணுவம் பாதுகாப்பாக இருக்கும். இந்த ஒரு மத்திய தொழிற்படை பாதுகாப்பு சார்ந்த உத்தரவு இந்த ஒரு விவாதத்துக்கு வித்திட்டு இருக்கிறது. வழக்கறிஞர்களுக்கான உரிமை மறுக்கப்படக்கூடியதல்ல, ஆனா அந்த உரிமை மீறப்படக்கூடாது. எல்லா வழக்கறிஞர்களும் மீறுகிறார்கள், எல்லா தருணத்திலும் மீறப்படுகிறது சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான முன்னுதாரணங்கள் பல ஏற்பட்டதனால இந்த ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. இது அதீதம் அப்படிங்கிற ஒரு பார்வையும், அவசியம் அப்படிங்கிற ஒரு பார்வையும், டூ லேட் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இந்த விவாதத்திலேயே எழுந்ததை நீங்களே பார்த்திருப்பீர்கள். நேர்களே, பொறுத்திருந்து பார்ப்போம். இது நம்முடைய எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு உத்தரவாக இருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலை மீண்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டியது நீதித்துறையோட பொறுப்பாகும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ரஜினிகாந்த், திரு தமிழ்மணி மற்றும் திரு விமா அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றோம். வணக்கம்.